ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் கார்த்திகோட இயக்கத்தில் சிபிராஜோட அட்டகாசமான நடிப்பில் ரிலீஸ் ஆகி இருக்க 10 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான திரைப்படத்துடைய முழு ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற பல ரிவ்யூக்கள் மற்றும் சினிமா அப்டேட்ஸ்களுக்கு நம்ம ரெட் ஸ்பைடர் சக்தி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக நிறைய ரிவ்யூக்கள் மற்றும் அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு 25 பயணிகளோட ஒரு ஆம்னி பஸ் புறப்பட்டு போகுது. சேலம் பக்கத்தில் பஸ் போயிட்டு இருந்தப்ப நள்ளிரவு நேரத்தில் பஸ்ஸில் ஒரு கொலை சம்பவம் நடக்குது. இன்னொரு பக்கம் சேலம் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக இருக்க சிபிராஜ் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சபரிமலை கோவிலுக்கு புறப்பட தயாராகிறாரு. அப்போ பெண் ஒருத்தரை காணோம் அப்படின்னு காவல் நிலையத்துக்கு போன் வருது. உடனே அது பத்தின விசாரணையை தொடங்குறாரு சிபிராஜ். அப்பதான் ஆம்னி பேருந்துல நடந்த ஒரு கொலை சம்பவம் பத்தின தகவலும் வருது. அதுக்கப்புறம் வரிசையா பல கொலைகள் அடுத்த 10 மணி நேரத்துல நடக்குது. இந்த தொடர் கொலைகளுக்கான பின்னணி என்ன, யார் அந்த கொலையாளி, எதுக்காக கொலை செஞ்சாங்க, இத போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிபிராஜ் எப்படி கண்டுபிடிச்சாருன்றது தாங்க இந்த 10 ஹவர்ஸ் படத்தோட கதை. பொதுவாகவே சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களுக்கு ரசிகர்கள் கிட்ட எப்பவுமே வரவேற்பு இருக்கும். அதுலேயும் ஓடிட்டு இருக்க பஸ்ஸில் ஒரு கொலைன்னு வித்தியாசமான கண்டென்ட்டை கொடுத்து ரசிக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள். ஒரு இரவு, ஒரு பேருந்து, ஒரு கொலை, பஸ்ஸில் பயணம் செய்கிற 25 பயணிகள், அடுத்து என்ன அப்படிங்கிறத யூகிக்கவே முடியாத வகையில் ரொம்பவும் ராவான படத்தை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காரு. படத்துல ஹீரோயின் இல்லாம, பாடல் இல்லாம முற்றிலும் சஸ்பென்ஸா கதையை நகர்த்திட்டு போனது சிறப்பான விஷயம். அதே போல நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வித்தியாசமான கதையில கச்சிதமா பொருந்தி இருக்காரு சிபிராஜ். சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்க போலீஸா அசத்தலான நடிப்பை சிபிராஜ் கொடுத்திருக்காரு. மொத்த கதையையும் தனி ஆளா தன்னோட தோல்லையே சுமந்திருக்காரு. நெத்தியில பட்ட, கழுத்துல மாலைன்னு மாறுபட்ட போலீஸ் கெட்டப்ல அவர் துப்பறிகிற காட்சிகள் ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. இந்த படம் அவருக்கு கம்பேக்கா அமையுங்க. சப் இன்ஸ்பெக்டரா வர்ற கஜராஜ் காட்சிகள் படத்துக்கு கூடுதல் பலமாவே இருக்கு. டாக்டரா வர ஜீவா ரவி, ஆம்னி பேருந்து கிளீனரா வர முருகதாஸ் மற்றும் திலீபன், உதயா, சரவண சுப்பையா, சருமிசா, நிரஞ்சனா இவங்களோட நடிப்பும் படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கு. பரபரப்பா போயிட்டு இருக்க கதையில அங்கங்க தங்கதுரையோட காமெடி கலகலப்பையும் ஏற்படுத்துது. ஜெய் கார்த்திகோடைய ஒளிப்பதிவு திரைக்கதைக்கு பெரிய பலம். ஒரு பேருந்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் காட்சிகளை ரசிக்கும்படியா கொடுத்து கதைக்கு ஏத்த மூட நமக்கு கொடுத்திருக்காரு. KS சுந்தரமூர்த்தியுடைய பின்னணி இசை கதையோட நம்மளை பயணிக்க வைக்குது. ஒரு இரவு, ஒரு பேருந்து, ஒரு கொலைன்னு சஸ்பென்ஸ் படத்தை கிரிப்பிங்கா கொடுத்திருக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். அதோட இரவுல ஒரு பேருந்து பயணம் எப்படி இருக்குமோ அந்த வகையில திரைக்கதையை நகர்த்தி இருப்பது இயக்குனருடைய திறமையை காட்டுது. அவருக்கு உறுதுணையா ஒளிப்பதிவாளரும் இசையமைப்பாளரும் கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருக்காங்க. படத்துல கதாநாயகி மற்றும் பாடல்கள் இல்லாமலே கொடுத்து இருக்கிறது பெரிய பிளஸுங்க. கதை கரு வித்தியாசம் அப்படின்னாலும் அதை காட்சிப்படுத்தின விதம் புதுசா எதுவுமே இல்லை. நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள்ல பார்த்து பழகின காட்சிகளும் வசனங்களும் இருக்கிறது தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. இருந்தாலும் 2 மணி நேரம் ரசிகர்களை இருக்கையில கட்டி போட்ட இயக்குனருக்கு சபாஸ்னே சொல்லலாங்க. 10 ஹவர்ஸ் ஸ்பீடா போனதே தெரியலைங்க படம்.